ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வழக்கமாட்டு மீன் பொரிக்கிறது மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே மீன் பொரிக்க போகிறோம். மசாலாலாம் நல்லா மீனில் பிடிச்சிட்டு சூப்பராகிட்டு இருக்கும். அதோடு சேர்ந்து இன்னையோட லஞ்சையும் நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு காட்ட போகிறேன். இன்றைக்கி மார்னிங்கே மீன் வாங்கியாச்சு, அதெல்லாம் கட் பண்ணியாச்சு. இந்த மீனோட நேம் மானா மீன் அப்படின்ட்டு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. இந்த மீனோட மண்டையை மட்டும் தனியாட்டு குழம்பு வைக்க போகிறேன். பீசஸ் எல்லாம் போட்டு பொரிக்க போகிறேன். அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை வாங்கி வச்சுருக்கேன். இதையும் நல்லா வாஷ் பண்ணி வச்சிடலாம். தேங்காயும் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு முருங்கைக்கீரைக்கு போடுறதுக்கு. முருங்கை மரம் எங்கள் அக்கா வீட்டில் நிற்கிது. அவங்க தான் பறித்து கொடுத்து விட்டாங்க. இந்த கீரை ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். எனக்கு பிடிச்சதில் கீரை வகைகள்லையே முருங்கைக்கீரை தான் ரொம்பவே பிடிக்கும். அதுலேயும் இந்த கீரை நல்லாவே டேஸ்டாக இருக்கும். ஒரு அடுப்பில் கீரை போட்டிருக்கேன், இன்னொரு அடுப்பில் அரிசி போட்டாச்சு. மீன் குழம்பு வறுத்து அரைக்க போகிறேன். அதனால் தேங்காயும் ஒரு டீஸ்பூன் சோம்பும் கொஞ்சமாக நல்ல மிளகு, சின்ன வெங்காயம், மிளகு வத்தல், கருவேப்பிலை எல்லாம் போட்டு வறுத்தெடுக்க போகிறேன். கீரை நல்லா குக் ஆயாச்சு. அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்துடலாம். கீரைக்கு 2 கைப்பிடி தேங்காயும், ஒரு வத்தல் மிளகும், கொஞ்சமாக சீரகமும், சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயமும் போட்டு கரகரன்னு அரைச்சி எடுத்திருக்கேன். கீரையை வேறொரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அதுக்கப்புறம் மீனுக்கு வறுக்கிறதுக்கு வச்சுருக்கதை போட்டுட்டு வறுத்து எடுத்துடலாம். தேங்காய் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இனி 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் போட்டுடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். மீனெல்லாம் கழுவி இதெல்லாம் வேலை பார்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிட்டு, அதனால் கீரையும் இருந்ததுனால சுட சுட ரைஸும் இருந்ததுனால இப்படி போட்டு சாப்பிடலாம் அப்படின்ட்டு நினச்சேன். கொஞ்சம் சுட சுட ரைஸு, கொஞ்சம் கீரை, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், லைட்டாக உப்பும் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். சுட சுட சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். மீனுக்கு மசாலா ரெடி பண்ணலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3-4 பல் பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கறிவேப்பிலையும் போட்டிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள் போட்டிருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூளும் போட்டுட்டு, அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவும் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தண்ணீரும் ஊற்றி இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. இனி இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிடலாம். இதே போல் நிறைய செய்துட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். மீன் பொரிக்கும் போதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கிடலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை மீனில் அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour போல் அப்படியே வச்சிடணும். இந்த மீன் மசாலாவில் நீங்கள் லெமன் வேணும்னா கூட கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நான் லெமன் ஊற்றலை. மசாலா நல்லா அப்ளை ஆகும்படி மீனை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். மீனுக்கு மசாலா எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு 1/2 hour போல் அப்படியே வச்சிடலாம். இனி மீன் குழம்பு வச்சிடலாம். வறுத்ததை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. தேவையான தண்ணீர் ஊற்றிக்கலாம். தண்ணீர் ஊற்றிட்டு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான கல் உப்பையும் போட்டுட்டு நான் முருங்கைக்காவும் தக்காளியும் பச்சை மிளகும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை அடுப்பில் வச்சிடலாம். தேவையான அளவு நீங்கள் தண்ணீர் ஊற்றிக்கிடுங்க. அதுக்கப்புறம் ரசத்துக்கும் அரைச்சி எடுக்க போகிறேன். மசாலா கொதித்ததுக்கு அப்புறமா நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மீனோட தலையெல்லாம் போட்டிருக்கேன். ரசமும் வச்சாச்சு. மீன் குழம்புல வெந்தயமும் கருவேப்பிலையும் தாளித்து போட்டிருக்கேன். மீனும் நல்லா கொதித்து ரெடி ஆயாச்சு. இப்போ மீன் பொரிக்கிறது மட்டும்தான் பாக்கியாட்டு இருக்குது. கீரை ரெடி ஆயாச்சு. அதுக்கப்புறம் சுட சுட சாதமும் ரெடியாட்டு இருக்குது.
சுட சுட ரசமும் ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் மீனோட தலையெல்லாம் போட்ட மீன் குழம்பும் ரெடி ஆகிட்டு. இனி பொரிக்க வேண்டியது தான். மீனில் மசாலா அப்ளை பண்ணி ஒரு 1/2 hour வச்சுட்டு எண்ணெய் நல்ல ஹீட் ஆனதுக்கு அப்புறமா தான் மீனை போடணும். அப்போ தான் அந்த மசாலாலாம் உதிராமல் இருக்கும். எண்ணெய் ஆறி இருக்கும்போதே மீனை போட்டுறக்கூடாது. மீன் 2 சைடும் இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டிங்கன்னா அந்த எண்ணெய் நல்ல வாசனையாட்டி இருக்கும். இந்த மீன் மசாலா ரெடி பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மீன் பொரிக்கும் போதெல்லாம் அப்ளை பண்ணி மீன் பொரிக்கலாம். ரொம்பவே டேஸ்டாகட்டி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் நல்லா ஃப்ரை ஆயாச்சு. இனி எடுத்துடலாம். எல்லாமே ரெடி ஆயாச்சு. இனி சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்க வேண்டியது தான். சுட சுட மீன் மண்டை குழம்பும் சூப்பராகிட்டு இருக்குது. சுட சுட சாதம், ரசம், மீன் குழம்பு, அதுக்கப்புறம் கீரை, மீன் பொரிச்சது. வாங்க சாப்பிடலாம். அவ்வளவுதான், எல்லாம் ரெடி ஆயாச்சு. இனி சாப்பிட வேண்டியது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.